அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஏழரை சனி அஷ்டம சனி என்ன செய்யும்? பொதுவாக ராசிக்கு முன்பின் பாவகிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சற்று மாறுபாடான மனதிற்கு ஏற்றுக்கொள்ளாத பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஏழரை சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, விரய சனி, வாக்கு சனி, கண்ட சனி இது போன்ற அமைப்புகளில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஜாதகருக்கு தசாபுக்திக்கு ஏற்ப கெடுபலன்களை கொடுப்பார். பொதுவாக ஜாதகத்தில் சனியின் பார்வை எந்தெந்த ராசிகளுக்கு விழுகின்றதோ, பொதுவாக மேச லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். மேச லக்னத்திற்கு 12இல் சனி பகவான் அமர்ந்துள்ளார் என்று வைத்துக்கொள்வோம். சனியின் பார்வை இங்கே குடும்பஸ்தானத்திற்கு விழுகின்ற 3ஆம் பார்வை விழுகின்ற அமைப்பாக இருக்கும். 6ஆம் இடத்திற்கு 7ஆம் பார்வை விழுகின்ற அமைப்பாகவே இருக்கும். 9ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை 10ஆம் பார்வையாக விழுகின்ற அமைப்பாகவே இருக்கும். பொதுவாக ஏழரை சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி இது போன்ற அமைப்புகளில் சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் எங்கெல்லாம் பார்த்து கெடுக்கிறாரோ அது போன்ற ஸ்தானங்களில், அது போன்ற ஆதிபத்திய விஷயங்களில் சனி பகவான் கோச்சாரத்தில் ஏழரை சனி, அஷ்டம சனியாக, ஜென்ம சனியாக வரும் பட்சத்தில் சனி பகவான் ஜாதகத்தில் தான் பார்க்கின்ற இடத்திற்கு ஏற்ப கெடுபலன்களை கொடுக்கின்ற அமைப்பாகவே இருக்கும். பொதுவாக ஏழரை ஜென்ம சனி, சனியின் கோச்சார வரும் காலகட்டங்களில் ஜாதகத்தில் வலிமையான யோக தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் சனியின் கெடுபலன்கள் எதுவும் ஏற்படுவதில்லை. பொதுவாக ஜாதகத்தில் சனி குருவின் பார்வை பெற்றிருந்தாலும், சுக்கிரனின் பார்வை பெற்றிருந்தாலும், அல்லது குரு சுக்கிரனோடு இணைந்திருந்தாலும், இங்கே குருவின் பார்வை சனிக்கு இருக்கிறது, ஏழரை ஜென்ம சனி எந்த பாதிப்பையும் கொடுக்காது என்று நாம் தவறான ஒரு உக்தியை நாம் அனுமானிக்கக்கூடாது. பொதுவாக ஏழரை சனி, ஜென்ம சனி காலகட்டங்களில் பொதுவாக ஜாதகத்தில் ஏற்படும் தசாபுக்திக்கு ஏற்ப கெடுபலன்கள் கூடவோ குறைவாகவோ இருக்கும். எனவே ஏழரை சனியில் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ, எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அது போன்ற வீடுகளில் ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக கெடுபலன்கள் ஏற்படும். பொதுவாக ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி இது போன்ற அமைப்புகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கொடுக்கின்ற அமைப்பாகவே இருக்கும். ராசிக்கு 12இல் விரய சனியாக தொடர்வார். விரயங்கள், இடமாற்றம், வேலையில் இடமாற்றம் அல்லது சரியான வேலையை கிடைக்காமல் தவிர்ப்பது இது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசிக்குள் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக கணவன் மனைவி பிரச்சனை, இங்கே தாயாரோட திருமணமாக தம்பதியர் தாயின் பேச்சை கேட்காத அமைப்பில் இருப்பது, இங்கே ராசிக்குள் இருந்தாலும் தொழிலில் ஒரு முயற்சி எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் இங்கே வேறொரு தவறான பாதையில் செல்வது இது போன்ற ஒரு அவப்பெயர் போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற, தாங்க முடியாத ஒரு துன்பம் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். உடல் நலம் மந்தமாகவே இருக்கும். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். வாழ்க்கையில் சரியான பாதையில் ஒரு முடிவெடுக்க இயலாத தன்மையை ஜென்ம சனி பகவான் கொடுப்பார். அடுத்து 2இல் சனி வரும் பொழுது, 2இல் வாக்கு சனி வரும் பொழுது இங்கே பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, வாக்கால் தாம் பேசுகின்ற விஷயத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இது போன்ற அமைப்புகள், கல்வியால் கல்வி படிக்க இயலாமல் படிப்பை பாதியில் நிறுத்துவது இது போன்ற அமைப்புகளை ராசிக்கு 2இல் சஞ்சரிக்கும் சனி பகவான் செய்வார். ராசிக்கு 7இல் வரும் பொழுது இங்கே உடல்நலக் கோளாறுகள், கண்டக சனியாக வரும்பொழுது உடல்நலக் கோளாறுகள், ஜாதகரின் தாயின் உடல்நலம் பாதிப்பு இது போன்ற அமைப்புகள் கண்டக சனியாக வரும் பொழுது கொடுப்பார். இங்கே லவ் ரிலேஷன்ஷிப், இது பிரேக்கப் இது போன்ற விஷயங்களை ராசிக்கு 7இல் வரும் சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். 8இல் வரும் பொழுது இங்கே உடல்நலக் கோளாறு, தொழில் நட்டம் அல்லது கையிருப்பு கரைதல், அவப்பெயர், அவமானம், தாங்க முடியாத துன்பம் இது போன்ற அமைப்புகளை கொடுப்பார். ஒவ்வொரு சனியும் விரயச்சனி, ஜென்மச்சனி, வாக்கு சனி, கண்ட சனி, அஷ்டம சனி ஒவ்வொரு சனியும் இங்கே ஒவ்வொரு பாதிப்புகளை கூடவோ அல்லது குறைவாகவோ கொடுக்கின்ற அமைப்பாகவே இருக்கும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.